ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம 15 டேஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் நீட் 2026 எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் 15 நாளில் நீட் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்து இருக்க போகிறீங்க. ஓகே, இந்த 15 நாளை நீட் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம இஃபெக்டிவாக பயன்படுத்த போகிறோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு எப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், இந்த 15 நாளை இஃபெக்டிவாக பயன்படுத்தி நம்ம ஆக்சுவல் நீட் 2026 மார்க்ஸை எப்படி பூஸ்ட் பண்ண போகிறோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜிக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுங்க. பயாலஜியை ஒதுக்கி வச்சிடாதீங்க. சிம்பிளான ஒரு ரீசன் தான். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் த நீட் எக்ஸாமினேஷன் நமக்கு 360 மார்க்குக்கு கொஷின் பயாலஜிலேருந்து தான் வரப்போகுது. 90 கொஷின்ஸ். ஃபிசிக்ஸ்க்கு 45 கொஷின், கெமிஸ்ட்ரிக்கு 45 கொஷின்ஸ். அப்போ 360 மார்க் 720க்கு பயாலஜிலேருந்து தான் வருது. அப்போது அதிகமான ப்ரையாரிட்டி நீங்கள் பயாலஜிக்கு கொடுத்தே ஆகணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரேங்கிங் போடும்போதும் சரி, உங்களுக்கு பர்சன்டைல்லாம் போட்டு சீட் அலாட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு பயாலஜி மார்க்குக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நீட் ரேங்க் பூஸ்டர் வந்து பயாலஜி தான். இதை நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் டை பிரேக்கிங் ரூல்ஸில் நமக்கு என்டிஏவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பெண்ட் த பிக்கஸ்ட் சங்க் ஆஃப் டைம் ஆன் என்சிஆர்டி பயாலஜி. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான் எல்லாமே, ஆல் இன் ஆல். ஆனால் என்சிஆர்டி தான் நீங்கள் படிக்கணும். எஸ்பெஷலி லைன் பை லைன் ரிவிஷன் இஸ் மஸ்ட். டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் படிங்க. டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் படித்தாலே கிட்டத்தட்ட 60% ஆஃப் த கொஷின்ஸ் இந்த பேஸ் பண்ணி, அதாவது இந்த டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே கேட்குறாங்கங்கிறது நம்ம 2025 வரைக்கும் நடந்த கொஷின்ஸை எடுத்து பார்த்தாலே தெரியுது. அதுக்கடுத்து 3-3-3 நீட் மெத்தட். இது என்ன சார் 3-3 நீட் மெத்தட்? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மூணுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பயாலஜி ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்குன்னு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸை விட்டுடக்கூடாது. ஸோ பயாலஜிக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸ். ஒரு நாளைக்கு 3 டாபிக்ஸ் மட்டும்தான் பயாலஜிக்கு படிக்கணும்னு நான் சொல்ல. இந்த 3-3 ரூல்ஸில் ஒவ்வொரு நாளும் பயாலஜியில் அதிகமாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற டாபிக் 3 டாபிக்ஸை எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா உங்கள் ஆக்சுவல் மார்க்கையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதைத்தான் இந்த 3-3 ரூலில் நம்ம சொல்கிறோம். கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் சேலஞ்சிங் 3 கான்செப்ட், ஃபிசிக்ஸில் மோஸ்ட் சேலஞ்சிங் 3 ஃபார்முலாஸ் ஆர் 3 கொஷின்ஸ் எடுத்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீட் எக்ஸாமில் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் மார்க் டெஸ்ட்லேயே ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கும் அடுத்த மார்க் டெஸ்ட்டுக்கும் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து மார்க் டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது? மார்க் டெஸ்ட் எழுதினா மட்டும் போதாது, அதை அனலைஸ் பண்ணால் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது மார்க் டெஸ்ட் எழுதுகிறேன் ஆனால் மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கான்செப்சுவல் எரர் பண்ணுறீங்களா, சில்லி மிஸ்டேக் பண்ணுறீங்களா, டைம் ப்ரெஷர்னால தப்பு பண்ணிட்டு வந்துட்டிங்களா? இப்போது ஒரு மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து 384 மார்க் ஒரு டெஸ்ட்டில் வாங்குறாங்க. ஆனால் நெகட்டிவ் மார்க்கிங்லேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60-70 மார்க் போயிடுது. அப்போ 200 சில்லறையில் வந்து நிற்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நெகட்டிவ் மார்க்கிங்கை அவாய்ட் பண்ணாலே நம்ம நிறைய மார்க் முன்னாடி போயிடலாம். முன்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரேங்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ நெகட்டிவ் மார்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, குறைக்கிறது? நெகட்டிவ் மார்க்கை குறைக்கணும் அப்படின்னா தப்பு பண்ணக்கூடாது. கொஷினுக்கு தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாமல் எப்படி இருக்கிறது? ஒன்று, ஒரு கொஷின் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட், அந்த கொஷினுக்கு ஆன்சரே தெரியலனா அதை அட்டன் பண்ணாமையே விட்டுடுங்க. அட்டன் பண்ணாமையே விட்டுட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ கேன் ரெடியூஸ் நெகட்டிவ் மார்க்ஸ். அப்போது சில ரேங்க்ஸ் பல ரேங்க் முன்னாடி போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனாலும் ஒரு கொஷினுக்கு வந்து டைலமாவாக இருக்குது சார். ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனான்னு தெரில, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனான்னு தெரிலனா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு வந்து நான் ஆன்சர் போட்டால் மார்க் கண்டிப்பாக வாங்கிடுவேனா அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா ஆன்சர் பண்ணாதீங்க. இட் இஸ் அன் ஆர்ட். தெரியாத கொஷினை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு வந்துடணும். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்னு நினைக்கிறீங்க, ஆனால் பயத்தில் அந்த கொஷினை விட்டுட்டு வந்துடுறீங்க, ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சராக இருக்குது. ஆஹா, அட்டன் பண்ணியிருந்தா +4 முன்னாடி எவ்வளோ முன்னாடி போயிருப்போம் அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் அன் ஆர்ட். கண்டிப்பாக இந்த கொஷின் அட்டன் பண்ணால் தப்பாக போகுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அதே போல் ஒருவேளை இந்த கொஷினுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் போட்டால் மோஸ்ட்லி கரெக்டாக வரும் அப்படின்னு, அது கரெக்டாக வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது? நிறைய டெஸ்ட் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலை உங்களுக்கு டெவலப் ஆகும். ஓகேங்க.
நெக்ஸ்ட் ஸோ இந்த மூணையுமே ஓவர் கம் பண்ணுறது, கன்செப்சுவல் எரர், சில்லி மிஸ்டேக், டைம் ப்ரெஷர், இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஆர் 2 days ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் ஏன் தப்பு பண்ணீங்க, கன்செப்சுவல் எரரை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க, திருப்பி அந்த கான்செப்ட் எடுத்து படிக்கணும், புரிஞ்சுக்கணும். சில்லி மிஸ்டேக்கை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுவீங்க, கொஷினை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்கணும். டைம் ப்ரெஷரை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க, டெஸ்ட்டு திருப்பி எழுதுறதுனால. ஓகேங்க. வீக் இன் ஃபிசிக்ஸ், டூ திஸ் ஃபார் 15 days. என்ன? ஃபோக்கஸ் ஆன் ஃபார்முலா ரிவிஷன். ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எப்படியெல்லாம் ஒவ்வொரு கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சேம் கொஷின் ரிப்பீட் ஆகாது, பட் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். ரிப்பீட்டட் நியூமரிக்கல்ஸ் ஃப்ரம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் கெமிஸ்ட்ரியை 3ஆக பிரிச்சுக்குங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அண்ட் கொஷின் ப்ராக்டிஸ், இது ரெண்டும் முக்கியம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நேம் ரியாக்ஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ், இது ரெண்டும் தெளிவாக படிச்சுக்குங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது என்சிஆர்டி லைன்ஸ் தான் முக்கியம், ஆனாலும் எக்ஸப்ஷன்ஸ், ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாப்பர்ஸ் எப்படி ரிவைஸ் பண்ணாங்க? டாப்பர்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி படித்தவங்க டாப்பர். டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ஷன்னால் படிக்காமல் விட்டவங்க தான் டாப்பர் லிஸ்ட்டில் இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். இதில் பிறக்கும் போதே யாரும் இன்டெலிஜென்ட்டாக பிறக்கிறது இல்லை, எல்லாமே டெவலப் பண்ணிக்கிறது தான். ஓகே, எனிவே டாப்பர்ஸ் எப்படி குயிக்காக ரிவைஸ் பண்ணுறாங்க? அவங்க ஒரு பேஜில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸப்ஷன்ஸ், டயக்ராம்ஸ், சயின்டிஃபிக் நேம்ஸ் இதை அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 5வது சாப்டரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி படிக்கிறது தான். ஸோ என்சிஆர்டி தான் கோல்டு ஃபார் நீட், டைமண்ட் ஃபார் நீட், மரகதம் ஃபார் நீட் எல்லாம். ஸோ யுவர் பிக்கஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர் இஸ் நாட் டெக்ஸ்ட் புக். அதாவது பேசிக்காக நீங்கள் ஸ்கோர் வாங்குறதுக்கு டெக்ஸ்ட் புக் தான் முக்கியம். ஆனால் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணணும். 500 to 550 போகணும், 550 to 600 போகணும், 600லேருந்து 650 போகணும் அப்படின்னா உங்களோட மிஸ்டேக் நோட் புக் தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபார்முலாஸ், ட்ராப், எந்த இடத்துல உங்களுக்கு தப்பு பண்ணீங்க, எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணீங்க, கன்ஃபியூசிங் ஃபேக்ட்டு, ராங் கெஸ்ஸஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு டெஸ்ட் எழுதினதுக்கப்புறமும் மிஸ்டேக் நோட் புக் போட்டு இதை ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும், மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியும் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்ஸை குறைச்சிடுவீங்க. மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மார்க் பூஸ்ட் ஆகும். ஸோ டைம் பிளாக்கிங், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பயாலஜியை படிச்சுட்டு இருந்தால் உங்கள் பிரெயினே அழுத்து போயிடும். ஒரு நாளைக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் ஐயோ நீட்னாலே கஷ்டம் போல இருக்குது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு இருந்தாலும் போர் அடிச்சிடும். அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க, பிரேக் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் பயாலஜி, 1.5 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுகிறேன், அல்லது 90 minutes வந்து கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டைமை பிரேக் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, போர் அடிக்காமல் படிப்பீங்க. அதே போல் இந்த இடத்துல பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிங்கிறப்போ இந்த டைம் பிளாக் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் பிளாக்கை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ லாஸ்ட் 15 daysல PYQ இஸ் த கோல்டு மைன். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ், யூஸ்வலாக நீட்டில் வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஃபார் 5 to 10 yearsக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், அவாய்ட் பேர்ன் அவுட்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அப்பா 15 நாள் தான் இருக்குது, எனக்கு இப்போவே டயர்ட் ஆயிடுச்சு, அட போங்கயா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பிரேக் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க பிரேக் எடுக்கிறதுன்னு நான் சொல்லலை. ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு 20 minutes ரிலாக்ஸ்டாக வெளியே போய் நடந்து போங்க, தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அம்மா அப்பாட்ட வாய் விட்டு பேசுங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சும்மா சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், கான்ஃபிடென்ஸ் வரும். அப்புறம் திருப்பி வந்து உட்காந்து படிங்க. குட்டி குட்டி பிரேக் ஒவ்வொரு ஸ்டடி செஷனுக்கு இடையில எடுத்துக்கோங்க. ஹெல்தி ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நைட் ஒரு கண்டினியூஸாக 6 to 8 hours
தூங்குங்க. அப்போ தான் நீங்கள் படித்தது உங்கள் மெமரியில் போய் நல்லா ஸ்டோர் ஆகும். கரெக்டான ஃபுட்டு, வீட்டில் சமைச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். நோ பேனிக் கம்பேரிசன். இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் உங்கள் ரேங்கை கம்பேர் பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டிடியூட்டில் சொல்லுவாங்க, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் 4 பிரான்ச், 8 பிரான்ச், 16 பிரான்ச் இருக்குது. 16 பிரான்ச் ஸ்டூடெண்ட்டோடையும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள். நோ கம்பேரிசன். உங்கள் மார்க் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்தீங்க, அடுத்த மார்க் டெஸ்ட்டில் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவல் நீட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே மார்க் வரலனா கூட ஆக்சுவல் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டுங்க, ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதும்போது மத்தியானம் 2 to 5 PM டைம் வச்சு ஆக்சுவல் நீட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அது போல் எழுதுங்க. OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணி பழகுங்க. அண்ட் உங்களோட பிரெயின் அண்ட் பாடி ரெண்டையுமே மதியானம் 2 to 5 PMக்கு எக்ஸாம் எழுதி பழக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ ஃபைனல் ரிவிஷன் டே 1 day பிஃபோர் ஃபைனல் கவுண்ட் டவுன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, பயாலஜி NCERT மார்க்டு பேஜஸை எடுத்து பாருங்கள். என்னென்னலாம் டெஃபினிஷன், டயக்ராம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். இன்ட்ரடக்ஷனும் பார்த்துருங்க. கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் வீக் ஏரியாஸ்லாம் என்னவோ அதை எடுத்து பாருங்கள். நியூ டாபிக்ஸ், நியூவாக இருக்கக்கூடிய கான்செப்டை எடுத்து வச்சு படிக்க வேண்டாம். அதுவும் பர்டிகுலராக எக்ஸாமுக்கு முதல் நாள். நோ நியூ சாப்டர்ஸ் ஆன் த டே பிஃபோர் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் மைண்ட் செட், ஸ்டே காம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ப்ரெஷரைஸ் ஆகிக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக படிப்பாங்க. மார்க் டெஸ்ட்டில் 650 எல்லாம் எடுப்பாங்க. எக்ஸாமுக்கு முதல் நாள், அதுக்கு அது 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி, பயங்கரமாக பேனிக் ஆகி, உடம்பு பாதிக்கப்பட்டு, ஃபீவர் வந்து, கோல்டு பிடிச்சி எக்ஸாம் போய் எழுதும்போது அந்த உடம்பு வீக்கானதுனால, ஹெல்த்தியாக இல்லாததுனால 400 மார்க், 380 மார்க் வாங்கி MBBSஏ ஜாயின் பண்ணாமல் வேறு கோர்ஸ் போனவங்களாம் உண்டு. பட் இந்த இடத்துல நான் உங்களை பயமுறுத்தலை. டாப்பர்ஸையோ இல்லை இப்போது நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் மார்க் டெஸ்ட்டில் வாங்கிட்டு இருக்கவங்கள பயமுறுத்தலை. டே பிஃபோர் எக்ஸாமினேஷன் கீப் காம். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி எக்ஸாம்லலாம் சூப்பராக ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. சேம் வில் ரிப்பீட் இன் யுவர் ஆக்சுவல் நீட் எக்ஸாம்ங்கிறத நம்புங்க. ட்ரஸ்ட் ரிவிஷன். உங்கள் ரிவிஷனை நீங்கள் நம்புங்க. நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாமில் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் தெரியும். எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். பட் டோன்ட் வரி, அங்கே போய் எக்ஸாமில் கொஷின் பார்க்கும்போது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வருவீங்க. ஈஸி கொஷின்ஸ் ஃபஸ்ட். எக்ஸாம்லலாம் போய் அட்டன் பண்ணும்போது ஈஸி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஆன்சர் தெரியல, அப்படியே ஸ்டக் ஆகி 1/2 மணி நேரம் நின்று வேஸ்ட் பண்ணிடாதீங்க டயத்தை. அடுத்தடுத்த கொஷின் போங்க. பயப்படாதீங்க. பயப்படாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஃபியர் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் 500 மார்க் வாங்குவீங்கன்னா 550 மார்க் வாங்கக்கூட வாய்ப்பை அது உருவாக்கி தரும். ஸோ இதுதான் லாஸ்ட் 15 days. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. நல்ல ஆகாரம், சரியான உணவை சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் அம்மா அப்பா திட்டினா கூட, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேலி கிண்டல் பண்ணால் கூட அதை பர்சனலாக எடுத்துக்காமல் உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுங்கிறத கருதி தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, யார் சொல்கிறதையும் பர்சனலாக எடுத்துக்காமல் நீங்களும் பாசிட்டிவான மைண்ட் செட்டோட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.